மெய்கண்டார் முழு வரலாறு. வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் பலர் அறிவைப் பெற்றிருக்கிறார்கள். சிலர் புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் உண்மையை உணர்ந்து அதை உலகத்திற்கு வெளிப்படுத்தியவர்கள் மிகக் குறைவு. அப்படிப்பட்ட ஒரு மாமுனிவர்தான் மெய்கண்டார். மெய் என்றால் உண்மை, கண்டார் என்றால் கண்டவர், உண்மையை நேரடியாக அனுபவித்து உணர்ந்தவர். இன்று நாம் பார்க்கப் போவது ஒரு மனிதரின் வாழ்க்கை மட்டும் இல்லை, ஒரு தத்துவத்தின் பிறப்பு, ஒரு ஆன்மீக புரட்சி, ஒரு அறிவு வெளிச்சம். தமிழ்நாட்டின் ஒரு பகுதி, அமைதியான கிராமம், சிவபக்தி நிறைந்த குடும்பம். அங்கே வாழ்ந்தனர் அச்சுத கலப்பாளர், மங்களாம்பிகை. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு குறை, குழந்தை இல்லை. இது ஒரு சாதாரண துக்கம் இல்லை. அந்த காலத்தில் குழந்தை இல்லாமை வாழ்க்கை வெறுமை. அவர்கள் என்ன செய்தார்கள்? கோயிலுக்கு போனார்கள், பிரார்த்தனை செய்தார்கள், தவம் செய்தார்கள். அவர்களின் குரு சகலாகம பண்டிதர். அவர் சொன்னார், திருவெண்காடு சிவனை நாடுங்கள். திருவெண்காடு கோயில். அங்கு அவர்கள் முழு நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்தனர். ஓ சிவபெருமானே, எங்களுக்கு ஒரு குழந்தை அருள் செய்ய வேண்டும். அவர்களின் பக்தி வெற்றி பெற்றது. சில மாதங்களில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை சாதாரணமா? இல்லை, அது ஒரு தெய்வீக வரம். அவனுக்கு பெயர் வைத்தனர் சுவேதவன பெருமாள். அவன் மற்ற குழந்தைகளைப் போல இல்லை. அவன் அமைதியாக இருந்தான், ஆழமாக சிந்தித்தான். உலக விஷயங்களில் அதிக ஈடுபாடு இல்லை. சில சமயம் அவன் வானத்தை பார்த்துக் கொண்டே இருப்பான். இந்த உலகம் என்ன? நான் யார்? இப்படி கேள்விகள் அவன் உள்ளத்தில் எழுந்தன. ஒரு நாள் சிறுவன் வீட்டின் வெளியில் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு முனிவர் வந்தார், பரஞ்சோதி முனிவர். அவர் சாதாரண முனிவர் இல்லை, கைலாயத்தில் இருந்து வந்தவர் என்று கூறப்படுகிறது. அவர் சிறுவனை பார்த்ததும் உடனே புரிந்து கொண்டார், இவன் ஒரு சாதாரண குழந்தை இல்லை. முக்கிய தருணம். முனிவர் கேட்டார், நீ யார்? சிறுவன் அமைதியாக பார்த்தான். இந்த கேள்வி சாதாரணமா? இல்லை, இது ஆன்மீகத்தின் மிகப்பெரிய கேள்வி. பரஞ்சோதி முனிவர் அவனுக்கு உபதேசம் செய்தார். அந்த ஒரு தருணத்தில் அவனுக்கு ஞானம் விழித்தது. உண்மை வெளிச்சம் வந்தது. பெயர் மாற்றம். அதன் பிறகு மெய் கண்டவன் மெய்கண்டார். அந்த தருணம் முதல் அவர் ஒரு சாதாரண மனிதர் இல்லை, அவர் ஒரு ஞானி. அவர் உணர்ந்தார், இந்த உலகம் மாயை, ஆன்மா உண்மை, சிவம் பரமம். இப்போது நாம் வருகிறோம் அவரின் மிகப்பெரிய படைப்புக்கு, சிவஞான போதம். இந்த நூலின் சிறப்பு 12 சூத்திரங்கள் மட்டும், ஆனால் 1000 நூல்களின் ஆழம். முக்கிய கருத்து: 3 உண்மைகள். பதி சிவன், பசு ஆன்மா, பாசம் பந்தம். பதி இறைவன், எல்லாம் அறிந்தவன், எல்லாம் நிறைந்தவன். பசு நாம், அறியாதவர், ஆனால் அறிவு பெறக்கூடியவர். பாசம் நம்மை கட்டி வைத்திருக்கும் பந்தங்கள். அறியாமை, ஆசை, கர்மம். முக்கிய கருத்து: ஆன்மா தனியாக விடுபட முடியாது. சிவன் அருள் வேண்டும். மெய்கண்டார் மட்டும் இல்லை, அவரின் ஞானம் தொடர்ந்தது. அருள்நந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம். இவர்கள் சேர்ந்து சந்தான குரவர்கள். அந்த காலத்தில் வேதம் கடினம், தத்துவம் புரியாதது. மெய்கண்டார் என்ன செய்தார்? தமிழில் சொன்னார், எளிமையாக்கினார். பகுதி 9, இறுதி காலம் 10 நிமிடம்.
அவர் வாழ்ந்த இடம் திருவெண்ணைநல்லூர். அங்கேயே ஜீவசமாதி. இன்று வரை சைவ சித்தாந்தம் மெய்கண்டார் அடித்தளம். மெய்கண்டார் ஒரு பெயர் மட்டும் இல்லை, ஒரு உண்மை. நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி: நாம் யார்?